ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்களான்னா நவதுர்கா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியாஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை எம்ஏ முடிச்சிருக்கலாம், எம்காம் முடிச்சிருக்கலாம், அதாவது எம் லைப்ரரின்னு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎட்மே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க, தமிழுக்கு கேட்டிருக்காங்க, மேக்ஸ்க்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரிக்குமே கேட்டிருக்காங்க, பாட்னி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, ஜுவாலஜிக்கு கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ்க்கு வாண்டட் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க, காமர்ஸ்க்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, அக்கௌண்டன்சிக்கு கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க பிஎட்டுமே இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஃபிசிக்ஸ்க்கு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க, பாட்னி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, ஜுவாலஜிக்கு கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, தமிழுக்கு கேட்டிருக்காங்க, மேக்ஸ்க்கு டீச்சர் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரிக்குமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்? நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், எம்ஃபில், பிஇ, பிடெக், பிஎட் இருந்தாலும் சரி, இல்லைனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் லேடிஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்? நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், பிபிஏ, பிசிஏ, பிகாம் முடிச்சிருக்கலாம். ப்ரைமரி அண்டு ப்ரீ ப்ரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. டிடிஎடு ப்ரீ ப்ரைமரி ட்ரைனிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் கேட்டிருக்காங்க. பிபிஎட் முடித்தவங்க இல்லை எம்பிஎட் முடித்தவங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம், போத் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிரைவர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையுமே வேக்கண்ட் இருக்கும். 40 வயதுக்கு மேலே இருக்கிற ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? மினிமம் 5 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா டிரைவருக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கேட்பாங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க, ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குமே ஸ்டாஃப் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரியில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்கூல் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல் தாண்டி இன்னும் நிறைய வேக்கண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஹவுஸ் கீப்பிங் அண்ட் அதர் ஜாபுக்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனர் கேட்டிருக்காங்க, அட்டெண்டர் கேட்டிருக்காங்க, வாட்ச்மேன் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, கார்டனர் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, பியூன் கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. 10th 12th 3 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.